வணக்கம். வணக்கங்க. நீ என்ன வேணா சொல்லு, திமுக மாதிரி உசாரான ஆளுங்களை நீ பார்க்கவே முடியாது எங்கேயுமே. இல்லப்பா, நாங்க சும்மா 5 வருஷம் ம் ரக்க கட்டி ஆடணும். ம் யாரா இருந்தாலும் சரி, தம்பி லைஃப்ப தொலைச்சிடாதப்பா, ம் பாத்துக்க, தூக்கி உள்ள வச்சிருவான், அப்புறம் காப்பாற்ற முடியாது, ம் வாழ்க்கையே தொலைச்சிடாத அப்படின்னு ஊருக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது சாதாரண விமர்சனம் வச்சா கூட இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? சாதாரணமா பேசினாலே லைஃப்ப தொலைச்சிடாத, ஆ, பாத்துக்க, குண்டாஸ்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆமா. அதுல பாத்தீங்கன்னா ஒரு உடன்பிறப்பு ம். ரொம்ப அறிவுபூர்வமான புத்திசாலியான, அதாவது காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு உடன்பிறப்பை சக உடன்பிறப்புகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காப்ல. ஓ, ஆல் த ஃபெலோ ஊபிஸ். ஆமா. அவங்களுக்கு என்ன அறிவுரை அப்படின்னா, மறுபடியும் சொல்றேன், வந்தமா டைம் பாஸ் பண்ணமான்றீங்க. அதாவது சோசியல் மீடியாவுக்கு இந்த ட்விட்டருக்கு ஹீரோயின் படம் வரும், இல்ல ஏதாச்சும் படத்தை பத்தின நியூஸ் வரும், அது இதுன்னு வந்தா பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. பண்ணிட்டு போங்க. இதுலயும் சில ஊப்பிகள்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேல சில ட்வீட்டுகள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிருங்க. மற்றபடிக்கு திமுகவை அதன் விங்குகளை நம்பி களமாறுவது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பல்ல. வெட்டிட்டாங்களாமா விங்கு எல்லாத்தையும்? அதெல்லாம் இருக்குது. ஆனா அது விங்க நம்பி களமாறுறது அது கோழி விங்கு மாதிரி. அது விங்கு தொங்கி விட்டது, கோழி விங்கு. அது பறக்காது, சும்மா இருக்கும். அந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பானது இல்லை. இதுவே நீங்க அதிமுகவா இருந்து கைதானா கூட எடப்பாடியாரிடமிருந்து கண்டன நெறியாச்சும் வரும். ஜெய் சித்தப்பு. ஓகேவா? அடுத்து பட் இங்கு இனிமேல் கழகத்தினர் அவதூறு பரப்பக்கூடாது. இங்கு இனிமேல் கழகத்தினர் அவதூறு பரப்பக்கூடாதுன்னு அட்வைஸ் வேணா வரலாம். மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்படிலாம் அவதூறு பரப்பி மாட்டிக்கிறீங்கன்னு அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. நம்மள காப்பாத்த மாட்டாங்க திமுகங்க. ஓகேவா? சொல்றது ஒரு உடன்பிறப்பை தான் முக்கியம். ஓகே. அடுத்து தவிர கழக அமைப்புகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேண்டுமானால் அந்த அமைப்புகள் துணை நிற்கும். யார் அது? அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது அபிஷியல் ஊபிஸ். இந்த மாதிரி ஃபேக் ஐடி அதெல்லாம் இல்லாம ஃபேக் ஐடியில கூட பல ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்களாம் கூட கிடையாது. அபிஷியலா ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கணும். லோக்கல் பாடியிலாச்சும் இருக்கணும். அவங்களுக்கு வேணா துணை நிற்கும். அதை விட முக்கியம், அந்த நபர்கள் தங்கள் எல்லைகளை அறிந்து தெளிவாகத்தான் ட்வீட் போடுவார்கள். இது முக்கியமான மேட்டர். பல பேர் மாட்டிக்கிறாங்களா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். வெளிநாட்டுல இருப்பான் ஒருத்தன், எந்த கட்சி சப்போர்ட்டரா வேணா இருக்கட்டும், அவனுக்கு தெரியும் பையால திருவிழா நடந்தா தானடான்ற மாதிரி நான் இன்னும் 30 வருஷத்துக்கு அந்த பக்கம் வந்தா தானே அப்படின்னு அங்கே செட்டில் ஆக இருப்பான். அவன் கண்ணா பின்னாடி எதனா எழுதிடுவான். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்க எங்கேயாச்சும் வேலூர்ல, குடியாத்தத்துல, இந்த பக்கம் கிருஷ்ணகிரியில, திருப்பத்தூர்ல உட்காந்துட்டு அதே பதிவு போட்டு மாட்டிப்பான். இதுதான். அல்லது பாத்தீங்கன்னா கோடு வேர்டு யூஸ் பண்ணி சில பேர் சொல்ல வந்த செய்தியை சொல்லிட்டு போயிருவாங்க. லீகலா ஒன்னு அவனுக்கு லாக் பண்ண முடியாது. இவன் என்ன பண்ணுவான்? அதை பிரேக் பண்ணிடுவான். டைரக்டா போட்டு கிளியரோட போட்டு எழுதி மாட்டிப்பான். அதான் சொல்றாங்க, அவங்க கரெக்டா எஸ்கேப் போயிருவாங்கன்ட்டு. அதே மாதிரி வேர்டிங்ஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன பொடி வச்சு பேசிவிடுவாங்க. நீ டைரக்டா பேசி வம்புல மாட்டிக்காதன்னு சொல்றாங்க. ரைட்டு. அதனால் அவர்கள் தப்பியும் விடுவர். பட் உங்களை போன்ற ஆர்வ கோளாறுகளோ சகட்டு மேனிக்கு ட்வீட்டுகளை போட்டு கேஸ் வாங்குவீங்க. சக உடன்பிறப்புகளை சொல்றாரு. ரைட்டு, இரு, அதுக்கப்புறம் வரலாம். ஒருவேளை லீகல் விங் உதவிக்கு வருகிறது என்றாலுமே கூட முதலில் அந்த கைது, அது தொடர்பான அவமானங்களை சரி செய்ய முடியாதுதானே? எக்ஸாக்ட்லி, ஆப்வியஸ்லி, டெஃபினெட்லி. ஓகேவா? அடுத்து கட்சியை கட்சி பார்த்து கொள்ளும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன மாதிரியான ஒரு ஞானம், என்ன மாதிரியான கலாய்கள் இல்ல உண்மையாதான் சொல்றேன் நானு. அது ஈவன் தோ இது பாக்குறதுக்கு சங்கத்தை உடனடியா கலைஞரா, ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதைத்தான் பண்ணி ஆகணும். பவர் போயிருச்சுன்னா 5 வருஷம் ஆடணும், ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பாரியா உள்ள பாரியா அப்படின்ற மாதிரி சொல்லி நிற்போம். இப்ப நம்ம உடனடியா சங்கத்தை கலைச்சிட்டு ஆளுக்கு தலைமுறை ஆயிட்டு ஏதோ வந்தோமா, 4-5 இதை பார்த்தோமா, சிரிச்சோமா, இப்ப வேற அதை வேற பேன் பண்ணி விட்டாங்க. அதுல ஒரு பல சிக்கல் இருக்குது. ஏதோ ட்விட்டருக்கு வந்தோமா, டைம் பாஸ் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும்பா, வேணாப்பான்ற இடத்துக்குள்ள உடன்பிறப்புகள் வந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காரணம் ஒரு கைது. அப்போ தாவேகா என்ன நினைக்கிறாங்க, ஒருத்தரை பிடிச்சி உள்ள போட்டா இவங்க எல்லாருக்கும் ஒரு பாடம், நம்ம ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி ஆயிடும், கொஞ்சம் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கான முதல்ல செய்திக்குள்ள போயிடலாம். ஜேம்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், திருநெல்வேலிக்கான பையன், 30 வயசு பையன், சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்யற பையன். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நானும் பார்த்தேன், 90,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. வீடியோஸ்லாம் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் போகுது. திராவிடன் ஸ்டாக்னு தான் போட்டிருக்காப்புல. டிஎம்கே உடைய தீவிர பற்றாளர் தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். டேய், பேசுறது முழுக்க ஆபாசம்டா, பேசுறது முழுக்க கெட்ட வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்ல, அந்த பெரிய பெரிய கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம் இல்ல, அதேதான்.
இந்த அப்படி இப்படி இதேதான் யார முதலமைச்சரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்ட மக்களை, அவங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களை, இளைஞர்களை சகட்ட மேனிக்கு திட்டுறது சாப்பிடுறது இது ஒரு வீடியோ. இன்னொன்னு சமீபத்திலையும் கூட அந்த பொன்ராஜன் ஒருத்தர கேஸ் போட்டாங்க அவர் மேல. அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாரு. ஆனா இவர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பேசினவரா பொன்ராஜ் அவர்கள்? ஏன்னா ஒரு தாவேக்காவுடைய அந்த பெண்கள் வந்து ஒரு மாதிரி பேசினாங்கன்றதுக்காக வேண்டி அவர் ஒரு வேற கவுண்டர் கொடுத்தாரு. அது கேஸ் ஆச்சு இல்லையா? அதை பார்த்தும் கூடவா இன்னும் இந்த உடன்பிறப்புகளுக்கு இந்த ஆர்வ கோளாறுகளுக்கு புத்தி வராம இருக்குதுன்ட்டு நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஸ்டாலின் தோத்துட்டாரு, கொளத்தூர்ல வந்து விஎஸ் பாபு கிட்ட தோத்துட்டாரு அப்படிங்கிறது வந்து அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ரியாலிட்டிக்குள்ள வரவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. இப்ப வரைக்கும் இது ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்ற மனநிலையில தான் இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே நீ எவ்வளவு உச்சத்துல இருந்தாலும் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை. மனசார ஒத்துக்கணும், ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டு எவ்வளவு வேகமா அடாப்ட் பண்ணிக்கிறியோ அவ்வளவு நல்லது. நீ ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாத குப்பைன்னு பார்த்திருப்ப பாரு, அவன் தான் உனக்கு மினிஸ்டரா இருப்பான். ஆமா, நீ பார்த்திருப்ப, உன் ஆணவத்துக்கு நீ பார்த்திருப்ப. இன்னைக்கு அவன் தான் உனக்கு மினிஸ்டர், பம்பிதான் ஆகணும். அல்லது வந்து அவங்களுக்குரிய மரியாதை கொடுத்த யாரை பார்த்து நீ ஒழுங்காந்துட்டீங்கன்னா யாரை பார்த்தும் பம்ப தேவையில்ல. ஆனா நீ வந்து தப்பு செஞ்சிருக்க, இதுக்கு முன்னாடி அவங்கள சீண்டி இருக்க, அவங்கள நோண்டி இருக்க அப்படின்னா, அல்லது அவங்க கிட்ட அவதூறு பரப்பி இருக்க, ஆபாசமா பேசியிருக்கா, நீ அவங்கள பார்த்தா நீ பம்பிதான் ஆகும். ஒண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த உடன்பிறப்பு போடுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் இருக்குது. அதே மாதிரி டிவிகேவுக்கும் டிஎம்கே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், சாரி சொல்லு. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறத பார்க்குறவங்க மேலோட்டமாக பார்க்கும்போது அரசாங்கம் கைதுகள் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ பண்ணக்கூடிய கைதுகளை வந்து நம்ம ஆதரிக்கிறோன்ற இடத்துல இருந்து பார்ப்பாங்க. ஏன்பா நீ திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் அவங்க பேசுனதுக்கு எழுதுனதுக்கு கைது பண்ணப்ப நீ எப்படி கண்டிச்சிருக்க, இப்ப என்ன நீ வந்து குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கன்ட்டு இல்லை, வெயிட் பண்ணுங்க. நம்ம இல்ல அந்த வித்தியாசத்தை தான் இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா, இந்த உடன்பிறப்பு இப்படி ஒரு செய்தியை போடுறான் அப்படின்னா என்ன காரணமா இருக்கு அப்படின்னா, தன்னுடைய ஆட்சியில தனக்கு பிடிச்ச அந்த திமுக ஆட்சியில தாங்க எப்படியெல்லாம் நடந்துகிட்டோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அப்ப நம்ம இவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கிறோம், பிளஸ் வந்து யாரெல்லாம் நம்மள விமர்சனம் பண்றாங்களோ எல்லாரையுமே தூக்கி உள்ள போடுறது, கேஸ் போடுறது, என்னென்னமோ பண்ணிருக்கிறோம். சவுக்கு சங்கர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் பண்ணும்போது இப்போ நம்ம யாரை இந்த அளவுக்கு பண்ணுமோ அவங்க வந்து இப்போ ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம மேல அந்த வன்மை இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ அவர்களுடைய நடவடிக்கைகள், இப்போ டிவிக்கு ஆரம்பிச்சிருக்குது இல்லையா இந்த கைது நடவடிக்கை, இதை பார்த்துட்டு ஓகே இவங்களும் நம்மள மாதிரி தான் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க போல இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுனால தான் இந்த உடன்பிறப்பு. அப்ப நம்மள மாதிரி பண்றதா இருந்தா எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம என்ன ஆகும். ஆமா, இப்ப நம்ம ஆட்சியில நம்ம பண்ணதையே அவங்க நம்மளுக்கு பண்ணா இப்ப நம்ம என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு அலர்ட்னஸ்ல தான் இந்த பதிவு வந்து திமுக உடன்பிறப்பு போடுறாங்க, போட்டு எச்சரிச்சுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இதுவே தாவேகாவுக்கு இன்னொரு சிக்கலையும் சேர்த்து உருவாக்குது. அததான் நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டேன். அதான் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கைது பண்ணிட்டீங்க, ஆபாசமா பேசுன திமுக ஆதரவாளரை கைது பண்ணிட்டீங்க. அது முதல்வர் சிஎம் சார் அவர்களை பேசினாங்களோ அல்லது மற்றவங்களை பேசினாங்களோ, மொத்தம் ஒரு நபரை ஆபாசமாக, ரொம்ப ஆபாசமாக, சாதாரணமாக பேசின நபரை வந்து நீங்க கைது பண்ணிட்டீங்க. ஒரு கட்சி தலைவர்னு வச்சாங்க, அவதூறாக ஆபாசமாக ஓகே கைது பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன வரும் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்முடைய தாவேகா தோழர்கள் வந்து அந்த பொறுப்பு, அந்த ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிற பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களும் கண்ணா பின்னான்னு பேசின ஆளுங்க தான். எல்லாரும் இல்ல, குறிப்பா நிறைய நிறைய பேசியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமா நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கோமே. இப்போ ஒரு ஃபேக் ஐடி இருக்கும், அந்த விவசாயி சிம்பிள் மட்டும் இருக்கும், பேரும் ஏதோ ஒரு ஃபேக் ஐடி, ஏதாச்சும் வெல்வான் விவசாயி அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பேர்ல இருக்கிற ஒருத்தர் ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னா எந்த கட்சி அங்க குறிப்பிட்டு காட்டுவாங்க? நாம் தமிழர் தான். நாம் தமிழர் தானே. அதே மாதிரி தான் நீங்க வந்து ஃபேக் ஐடியா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்க இத்தனை நாள்ல நீங்க போட்ட பதிவுகள் யாருக்கு சப்போர்ட்டா நீங்க போட்டுக்கிறீங்க, யாருக்கு சப்போர்ட்டா ரீட்வீட் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்க எந்த கட்சி சார்ந்தவங்க தெரிஞ்சு போயிடும். உங்க ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் அண்ட் உங்க ஃபாலோயிங் லிஸ்ட் இதுல இருந்தும் ஈஸியா எடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நீ எந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தாலும், நீ எந்த ஊருக்காரன், உன் ஆதார் கார்டு என்ன, அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத ஈஸியா எடுத்து அங்க போனாலும் தெரிஞ்சிடும். ஒட்டுமொத்தத்துல இது வந்து யாராலையும் இந்த முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க முடியாது. அன்லெஸ் ரொம்ப தூரம் நான் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா வர வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அங்க சேஃப்டியா இருக்கிறது போல ஒரு ஃபீல் இருக்கும், வந்து அரெஸ்ட் ஆக முடியும் அதுவும். சோ இதெல்லாம் தான் ரியாலிட்டி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரெஸ்ட் ஒருவேளை நடக்காம இருந்திருந்து அவங்க டைரக்டா கோர்ட்ல கேஸ் கொடுத்துருந்து அது கோர்ட் மூலமா அணுகியிருந்தாங்க அப்படின்னா கூட இதுக்கு மேல இவங்க ஒரு வேலை வந்து ஆளும் தரப்பு சார்ந்த ஐடிக்களோ ஏதாச்சும் ஆபாசமா பேசினா கூட அதுக்கு எதிர் தரப்பு கோர்ட் அணுகிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்கும். ஆனா
அரசாங்கமே தலையிட்டு கைது நடவடிக்கை வரைக்கும் போயிருக்குதுன்னும் போது ஒரு ஆபாச பேச்சுக்கு இந்த கைது நடவடிக்கையை தாவேக்கா எடுத்திருக்குது அப்படின்னா தாவேக்கா சைட்ல இருந்து நாளைக்கு இந்த மாதிரி வேற ஒரு கட்சி தலைவரையோ அல்லது கட்சியில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்களோ யாராவது மிகவும் ஆபாசமாக பேசினா சிஎம் சார் இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்ற இடத்துக்கு வந்து இந்த கைது தள்ளி இருக்கு. கண்டிப்பா தள்ளி இருக்கு. ஏன் அப்படின்னா நான் பாக்குறேன், ஓப்பனா பாக்குறேன். நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பார்த்து கவனமா பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு சைடை தவறுன்ட்டு எந்த சைடையுமே சொல்ல முடியாத இடத்துல நம்ம இருக்கோம். இந்த சமூக ஊடகங்களில் ஆபாசமாக பேசுவது எழுதுவது அப்படின்னு வந்துருச்சுன்னா இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ரஜினி, இந்த உதாரணத்துக்கு சொல்றேன், ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நல்லவங்களும் இருக்காங்க, நிறைய தான தர்மங்கள் பண்ணி போஸ்ட் போறதெல்லாம் நம்ம பாக்குறோம். இன்னும் ஒரு சில பேர் ஹைலி ஃப்ரஸ்ட்ரேட்டட், குறிப்பா விஜயால பயங்கரமா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க. ஐயோ ஸ்பேஸ் போட்டு அவங்க தூங்குறாங்களா சாப்பிட்றாங்களான்னு தெரியாது, ஸ்பேஸ் போட்டு கதறிட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு மாதிரி அவங்க லைஃபே ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு கேங் ஒன்று இருக்கும். அதே மாதிரி டிவிகே ஆதரவாளர்கள், நான் சொல்றது விஜய் ஃபேன்ஸ் இப்படி வந்துருக்கு. டிவிகேன்ற வார்த்தை ஏன் நம்ம பயன்படுத்தணும், விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரஜினி அவர்களை பண்ற ட்ரோல் அண்ட் அபியூஸ் அண்ட் அது சம்பந்தமான மார்பிங் அண்ட் பாடி ஷேமிங், அவனே இவனே சாகலையா, அதுவும் எல்லை இல்லாம இருந்து நம்ம பார்த்துக்கணும். இதே மாதிரி வெவ்வேறு ஃபேன் குரூப்ஸ், வெவ்வேறு இஷ்யூஸ், ஃபைட்ஸ் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட ரஜினி அவர்கள் மீது மிகப்பெரிய அளவுல ட்ரோல்ஸ், புரோக்கர் அது இதுன்றதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவும் சில ஐடிகள்லாம் பண்ணிருக்கு. சி சோஃபார் இவங்க அவங்கள திட்டினாங்க, அவங்க இவங்களை திட்டினாங்க, அவங்க இவங்களை திட்டினாங்க, இவங்க அவங்கள திட்டினாங்க அப்படின்ற அளவுல இருந்துட்டு இருந்தது. இப்ப முறையா இவங்க கிட்ட பவர் இருக்கு, சோ பேசின ஒரு தரப்ப தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நின்று இருக்கு. இப்ப மத்த எல்லாரும் விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிற ஒரு இடம் வந்துருச்சு. எங்களை பேசினாலும் உங்க ஆட்கள் இனிமேல் எங்களை பேசினாலும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணா இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. பண்ணலன்னா நீயும் திமுக தான் சொல்லுவாங்க. ஆமா, பண்ணலன்னா இது டிவிகே கிடையாது, டிஎம்கே 2.0 அப்படின்ற இடத்த நோக்கி தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்களே உங்களை லாக் பண்ணிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஓகே, ஒரு முதல்வரை இந்த மாதிரி ஆபாசமா அவதூறா கட்டுமே கண்டிக்கிறோம், ரொம்ப ரொம்ப தப்பு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதே மீட்ரு எல்லாருக்கிட்டையும் நீங்க பொருத்தணும், அதான் சரியா வரும்ன்றது. எக்ஸாக்ட்லி. இப்ப இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு இருக்குல்ல, ஆபாசத்தையும் தனி மனித தாக்குதலையும் அவதூறையும் சகிக்க முடியாதுன்ட்டு இதே டாலரேட் பண்ண முடியாதுங்கிற அந்த இன்டாலரன்ஸ் டிவிகே காரங்களுக்கும் பொருந்தும். இன்னொன்னு நான் சேர்த்து சொல்றேன், இந்த டாலரேட் பண்ண முடியாத இடத்துல அவங்க வந்து அதிகமா பேசுவாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. டிவிகே தோழர்களையும் சரி, டிவிகே கட்சியும் சரி, உச்சத்துக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு நீங்க புத்திசாலித்தனமா நடந்து உங்களுடைய கட்சி பேரை நீங்க காப்பாத்துறீங்கன்றதுல தான் உங்களுடைய சூட்சமும் இருக்குது. டிஎம்கே வாஸ் இன்செக்யூர். ஆமா, சரியா? அதனால அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, பேசணும்னாலும் போய் வாயை மூடினாங்க, அடைச்சாங்க, பிடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இன்செக்யூர்ல இருந்தாங்க. உங்களுக்கு என்ன கவலை? நீங்க உச்சத்துல இருக்கீங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இன்னும் அடிபட்டு உளுந்து கிடக்கிற எதிர்கட்சிகள்லாம் அவங்க மறுபடியும் அவங்கள ஒரு மாதிரி சமாளிச்சு எந்திரிச்சு வரதுக்கே எவ்வளவு டைம் ஆகும்னு தெரியாது. இன்னொன்னு, நீங்க இன்செக்யூரா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, நீங்க வந்து உங்களை ரொம்ப அசிங்கமா யாருன்னா திட்டுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிளஸ்ஸா தான் இருக்குது. அப்படின்னும் போது நீங்க வந்து இதை பார்த்து அந்த நபருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இது எங்க தெரியுமா, யார் தெரியுமா இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றது? பவர் வந்துட்டோம் நம்ம தான் அப்படின்ற ஆட்டிடியூட்லயும் சில பேர், அதிக அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ கூட இருக்காது, அது கூட சுத்துற அல்ல கை அல்லு சில்லு அப்படின்லாம் சிலது இருக்கும். வெயிட் காட்டணும் அப்படின்னு ஆட்டிடியூட் இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருப்பாங்கல்ல. ஆமா, அதுங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணி ஏய் அப்படின்னு ஒரு பாடி லாங்குவேஜ் காட்டணும்ட்டு. அந்த மாதிரி ஆட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு அரசாங்கம் ஒரு வேலை செவி சாய்த்து மயங்கும் என்றால் அவங்களுடைய ஈகோவுக்கு நீங்க தீனி போடுறதுக்காக சில வேலைகள் அடுத்தடுத்த நாட்கள்ல பண்ணுவீங்கன்னா மிகப்பெரிய பேக் ஃபயர் இந்த சைட்ல இருந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நாளைக்கு யார் வேணா போய் நிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்ப நாம் தமிழர் கட்சியின் தலைவர் பலரான சீமான் அவர்கள் இப்போ ஒருவேளை அவரை பற்றியோ அல்லது அண்ணி பற்றியோ அல்லது வந்து அவங்க கட்சியில் இருக்கிற வந்து பெண்கள் பற்றியோ, ஒருவேளை இவங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவங்க, விஜய் அவர்களுடைய படத்தை ப்ரொஃபைலாக வச்சிருக்கிறவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பட்டியலை சார்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு 100 போஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போயிட்டு ப்ரெஸ் முன்னாடி நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் அக்கௌண்டபிள். இன்னொன்று, ஏற்கனவே இந்த மாதிரி சில பதிவுகள் நான் பார்த்தேன்.
சீமான் அவர்களுடைய மனைவி வச்சு ரொம்ப தரக்குறைவான சமீபத்தில் அவர் குழந்தை பிறந்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எவ்வளவு மோசமான ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நீங்க சொல்லலாம், நம்ம ஏற்கனவே கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. என்ன தெரியுமா, அதாவது நம்முடைய கட்சியோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு வேற எவனோ ஒருத்தன் ஃபேக் ஐடியில வந்து உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்புவான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதே மாதிரி இதே வச்சுக்கலாம், டிவிக்கேலே வச்சுக்கலாம். அவன் திமுக காரனாவே இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு பிடிக்காத வேற எந்த கட்சிக்காரனாவே இருக்கட்டும், அவன் உங்களுடைய அந்த டிவிகே சிம்பலை வச்சுக்கிட்டு இல்லை விஜய் அவருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிட்டு வந்து மற்ற அதாவது அவதூறு பரப்புறவனாவே இருக்கட்டும், ஃபேக் ஐடி தானே, அவன் வேற கட்சிக்காரன் தானே, தூக்கு. முதல்ல அவனை எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவனை தூக்குங்க. இப்ப எப்படி கைது பண்ணீங்களோ அவன் வழக்கு போடு. அவன் டிவி காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்ல, டிஎம்கே காரணம் தானே இருக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்க, டிஎம்கே காரணம் மேல வழக்கு போடுங்க, வேலை முடிஞ்சு இல்ல. ஆமா, அப்ப ஃபில்டர் ஆயிடும்ல. அப்போ அந்த இடத்த நோக்கி தான் வந்து நிக்கும் இது இல்லையா. இந்த கைது பேட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இடத்த நோக்கி போகுதோன்ற ஒரு சின்ன ஒரு தாட், ஏன்னா ஒரு ட்ராப்பா மாறுமோ இந்த ஆட்சிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமாவும் நான் பாக்குறேன். ஆனா அந்த பேசின பேச்சுக்கு வழக்கு சட்ட நடவடிக்கை என்பது சரி, பட் இவங்களே போய் கைது பண்ணது எனக்கு எதனால அது நான் வந்து ஒரு நெகட்டிவா பாக்குறேன்னா, இது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுன்றதுக்காக. அண்ட் இதுக்கு மேல 1% கூட தலையிலிருந்து வால் வரைக்கும் டிவிக்கேல யாருமே இன்செக்யூரா இருக்கிறதுக்கான தேவையே இல்லை அப்படிங்கிறதுனால உங்க லாங்குவேஜை நீங்க ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். சில பேர்லாம் பார்க்குறேன் செம்மையா பேசுறாங்க, செம்ம என்ன சொல்றது, சின்ன சின்ன பசங்களே அவ்வளோ தெளிவு முதிர்ச்சியோட பேசக்கூடியவங்களும் நான் பார்க்குறேன் டிவிக்கேல. பட் நிறைய ஆதரவாளர்கள் கண்மூடித்தனமா இருக்காங்க, அவங்கள வந்து என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரிலாம் கூட இருக்காங்க. நீங்கள்லாம் தான் அவரை பாதுகாக்க வேண்டிய இடத்துல, விஜய் அவர்களுடைய பொசிஷனையும் அவருடைய நற்பெயரையும் பாதுகாக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கீங்க. 1000 பேர் பேசினாலும் அதை சகிப்புத்தன்மையோட ஹேண்டில் பண்ணிக்கிட்டு நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி நீங்க பேசுறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆகுது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒன்று இன்னொன்று வந்து டிஎம்கே அவர் தான் பண்ணிச்சு, கெத்து நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், அதனால வந்து எங்களை நாங்கள் யாரை வேணா மிரட்டி பார்ப்போம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இப்படி பண்ணாங்க. ஒருவேளை நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு கூட பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா ஆல்ரெடி டிஎம்கே மேல ஒரு முத்திரை இருக்குது, இவங்க இப்படி தாண்டா அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குது. அது ஈவன் கரப்ஷன் விஷயத்துலையும் சொல்லலாம், ரவுடிசம் விஷயத்துலையும் சொல்லலாம். நம்ம ஊர்ல கூட யாரை கேட்டாலும் டிஎம்கேனா இந்த கட்சிடா அப்படிம்பாங்க, அப்படின்ற முத்திரை அவங்களுக்கு இருக்குது. அதனால ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிறதுனால அது பெருசா பாதிக்காது. ஆனா டிவிக்கே இவங்க வந்து ஒரு சாதாரண மக்கள் இடத்துல இருந்து வந்த ஒருத்தர், புதுசா மாற்றம்னு வந்த ஒருத்தர், தூய சக்தின்னு வந்த ஒருத்தர். ஆனா நீங்க அதே டிஎம்கே ஆட்டிடியூடோட வந்தீங்கன்னா டிஎம்கேக்கு பேக் ஃபயர் ஆனதோட 3 மடங்கு அதிகமா பொதுமக்கள்கிட்ட பேக் ஃபயர் ஆகும். எந்த ஃபேக்டர் உங்களை அதிகாரத்தில் உட்கார வச்சுச்சோ அதே ஃபேக்டர் ஆப்போசிட்டா மாறிச்சுன்னா அப்படியே ஃபிளிப் ஆகும். கட்சிக்குமேடா நிரந்தர வாக்காளர்கள், அதாவது நான் சொல்றது பெரிய கட்சிகள், பவர்ல இருக்கிற கட்சிகள் அப்படின்னா கூட அந்த நிரந்தர ஓட்டர்ஸ் என்ன பண்ணாலும் மாத்தி போட மாட்டாங்கன்ற ஓட்டர்ஸ் வந்து 20% தான் இருக்காங்க. 20% தான். பட் அவங்க அதிகாரத்துக்கு வர்றதும் அல்லது படுதோல்வி அடையிறதும் எங்க இருக்கு அப்படின்னா, அவங்க மேல ஒரு குட் ஒப்பீனியன் இருக்கலாம், அல்லது வந்து ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கலாம், இந்த வாட்டி இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமான்ற ஒப்பீனியன் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்னொரு 15-20% ஆஃப் பீப்புள். ஆமா, இவங்க வந்து பெர்மனன்ட் ஓட்டர்ஸ் கிடையாது, ஸ்விங் ஓட்டர்ஸ். இவங்க அவங்கள தக்க வைக்கணும்னா பெருத்த என்ன சொல்றது சகிப்புத்தன்மையும் அவங்க கிட்ட உங்க பேரை கெடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபர்ஸ்ட் 20% பீப்புளை சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே உங்க ஆட்சி நடந்துருச்சுன்னா யூ வில் லூஸ் தி எலெக்ஷன். ஆமா, இதான் அது ஒண்ணு. இன்னொன்னு வந்தீங்கன்னா இது ஒரு பாட்டு, இது ஒரு பகுதி. இதை வந்து முக்கியமா தாவேக நண்பர்கள் சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போடுறவங்க, மற்றவங்க வந்து உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ஏதாச்சும் போஸ்ட் போட்டாங்கன்னா நீங்க உடனே ட்ரிகர் ஆகி இன்னும் 3 மடங்கு மேலே போய் எழுதுனீங்க அப்படின்னா உங்க கட்சியை நீங்களே காவு குடிக்கிறீங்க. நீங்க கெத்து காட்டுற பேர்ல உங்க கட்சியை நீங்க புதைச்சி காட்டுறீங்க. அதான் அர்த்தம், உண்மை. ஓகேவா? இன்னொரு விஷயத்தை நம்ம சேர்த்து கவனிக்கணும். இந்த நேரத்துல இவங்களை ட்ரிகர் பண்ற நோக்கிலேயே கூட மற்ற கட்சிகள், குறிப்பா திமுக பதிவு போட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய சமீபத்துல இவங்க ஆட்சி மேல இருக்கிற கெட்ட பேர் ஒவ்வொன்னா, இத்தனை கொலை நடக்குது, இத்தனை கொலை நடக்குது, இத்தனை ரேப் நடக்குது, இதெல்லாம் நீங்க எங்களை பத்தி பேசுனீங்க, இப்ப நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இதான் தூய சக்தியா மாற்று அப்படின்ட்டு. இன்னும் பாருங்க, ஊடகங்கள் குறிப்பா வழக்கத்துக்கு மாறா, இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சியில இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது. அதுவும் குறிப்பா திமுக வந்த புதுசுல இருந்து கடைசி ஆட்சியில இருந்து போற வரைக்குமே கூட இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பார்த்தோம். அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை மட்டும்தானா 5 வருஷமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். சமாளிக்குமா திமுக? ஆட்சிக்கு வந்து 20 நாட்களில் இத்தனை கொலைகள், இத்தனை வந்து இப்ப சிறுமிகளுக்கு கொடுமைகள், நியூஸ் நம்ம பார்த்ததே இல்லை. இப்ப போடுறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும்
யாருடைய கண்ட்ரோல்ல ஊடகங்கள் செயல்படுச்சோ அவங்க கண்ட்ரோல் விட்டுன்னு அது வெளியே வரல அப்படிங்கிறத நம்ம இது மூலமா புரிஞ்சிக்க முடியுது. இதெல்லாமே விஜய் அவர்களை இன்னும் ட்ரிகர் பண்ணக்கூடியது மட்டும் இல்லாம எப்படியாவது ஆரம்பத்துல இருந்தே இவங்களை வந்து முதிரை குத்தி கீழே இறக்கி விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அதாவது இமேஜ் அடிப்படையில இது பண்ணதுனால தோக்கடிக்கிறதுன்றது வேற, தப்பு பண்ண வச்சு தப்பு பண்ண தூண்டி தப்பு பண்ண விட்டு தோக்கடிக்கிறதுன்றது வேற. அதான் ரெண்டாவது இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுல தாவேக்காவுடைய நம்ம சொன்னோம்ல இப்ப தோழர்கள் இதெல்லாம் கூட நீங்க ட்ரிகர் ஆகி வேற மாதிரி பேசுறதுக்கும், இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இப்பெல்லாம் நினைச்சு நீங்க ஒரு பட்டியல் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஆக்கப்பூர்வமா போட்டீங்கன்னா தப்பு இல்லை. ஆனா கோவப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் மேல ஒரு தாக்குதல், அவருடைய கூட உதயநிதி மேல ஒரு தாக்குதல், ஆபாச தாக்குதல், அவதூறு, இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டீங்கன்னா அது விஜய் அவர்களுடைய அக்கௌண்டபிலிட்டியை தான் கொஸ்டினபிள் ஆகும். சட்டைகள் ஓடி வராங்க திமுக, பாத்தீங்களான்னு ஓடி வராங்க. ஆமா, டிஎம்கேக்கு ஒர்க் ஆகும் ஆக்சுவலா, அது அப்போ ஒர்க் ஆகும், கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்க அப்படித்தான் நீ என்னன்னு சொல்லிட்டு வந்த இப்படி திரும்பிடும். ஆமா, என்னைக்குமே தான் சொல்றேன், வாழ்க்கை ஃபுல்லா தப்பு பண்றவன வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கொஞ்சம் லைட்டா தான் டீல் பண்ணுவாங்க. நல்லவனாவே வந்துட்டு திடீர்னு தப்பு பண்றவனதான் பயங்கரமா ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ அந்த ஆபத்தெல்லாம் இருக்குது. ரொம்ப லாங் ரன். இன்னொன்னு அதையும் கூடவே சேர்த்து சொல்லிடுறான், அவன் தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் அவனை ஓட்டு போடுறேன். ஆனா உனக்கு நான் அப்படி ஓட்டு போடலையே, நீ தப்பு பண்ண மாட்டேன்னு நம்பி உன்னை ஓட்டு போடுறேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்ற இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. ஸ்கேலே வேற ஸ்கேல் வேற. அதனால அதையும் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டு உள் உணர்ந்துக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம அவருடைய நன்மைக்காக தான் இதையும் சொல்லிட்டு இருக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. அதே சமயத்துல இது தொடர்ந்தால் இந்த மாதிரி கைதுகள் தொடருது. ஆனா கைது பண்ணப்படுறவங்களாம் மற்ற கட்சி சார்ந்தவங்களாவே இருக்காங்க அல்லது வேற ஆட்களா இருக்காங்க. அதே சமயத்துல தாவேக ஆட்கள் எழுதுறதும் பேசுறதும் தப்பா இருக்கு. ஆனா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல, புகார் கொடுத்தோம் அப்படின்னா நாமளே கேள்வி கேட்போம். நிச்சயமா கேள்வி கேட்போம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவ்வளவுதான். நாகரிகமான முறையில நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம நல்லது நீங்க செஞ்சீங்க, உண்மையிலே ஆக்கப்பூர்வமான விஷயம் செஞ்சீங்க, பாராட்டுறோம். அதே சமயத்துல குற்றங்கள் குறைகள் இருப்பின் நேர்மையான முறையில கேள்வி கேட்போம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, என்ன சொல்றேன், முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.